ஹலோ கைஸ், என்னடா இருட்டில் இருந்து பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிற வீடியோ அந்த மாதிரி தான். திகிலான வீடியோ, ஆக்சுவலாக பேய் வீடியோ. ஸோ அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த டாப் 5 மோஸ்ட் த்ரில்லிங்கான பேய் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் வாங்க நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் பயப்படாமல் பார்க்கணும். இது கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் தான் இந்த வீடியோவும். நடுக்காட்டில் செல்லும்போது திடீரென வந்த சைக்கோ. டாப் 5 ஸ்கேரி கோஸ்ட் வீடியோஸ் காட் ஆன் கேமரா. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, காமனாக வேர்ல்டு வைடாகவே நடந்த ஹாண்டட் வீடியோஸ் தான் வந்திருக்கும் போல். ஸோ ரியாக்ட் பண்ணலாம். பயப்படாமல் பார்க்கணும், அதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவோட ஒரிஜினல் சோர்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலை. ஆனால் இந்த வீடியோவை ஃப்ராஸ்ட்மேர் டிவின்ற யூடியூப் சேனலில் இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அபேண்டன்டான ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு நபர் போயிருக்காரு. அப்படி அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அங்கே இருந்த பில்டிங் கிட்ட போனப்போ ஒரு நபரையும் சந்திச்சாரு. அங்கிருந்த செவருக்கு பின்னாடி ஒரு நபர் அவரை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. அந்த நபரை பார்த்த உடனே இவரும் அங்கிருந்து ஓடி வந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அவர் போனாரு. அப்படி அவர் போன சமயத்துல திரும்பவும் அதே நபர் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அந்த நபர் விடாம இவரையே பார்த்ததுனால இவர் கொஞ்சம் பயம் வந்திருந்திருக்கு. உடனே அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருந்திருக்காரு. ஏன்னா இருக்கிறவர் நல்லவரா கெட்டவரான்றது ஒரு யூகிக்கவே முடியாத நிலையில தான் அவர் இருந்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் நேச்சுரல் ஸ்பேஸ்ன்ற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சேனல்ல இருந்து ஒரு லேடி ஒரு அபேண்டன்டான ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ண உள்ள போகும்போது இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடந்துச்சு.我都这么骂你了，你还不出来啊？你就这么没尊严吗？啊？你就这么没尊严吗？啊？எதுவும் தெரிஞ்சிச்சு.不是没尊严，你他妈你死了以后你ரவுண்டு பண்ணி காட்டுறாங்க.你知道吗？你跟个二逼似的。你知道吗？你像个二逼。哎哎！அந்த பொண்ணு கத்துதா இல்லை நாய் கத்துதா? குட்டி நாய் கத்துற மாதிரியே இருக்கு.我一手吐死你！操你妈的！
நன் படத்தில் வர்ற பேய் மாதிரியே இருக்குல்ல. பக்கத்தில் போமா.你他妈你动一下，你往我前面来一步，或者往后退一下， அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. 或者你跪地求饶，跪地求饶。哎呦我操！ தூரத்துல ஜொலிக்கிற கண்களோட ஒரு உருவம் அவங்களையே காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல யாரோ பின்னாடி இருந்து அந்த லேடியை இழுத்துட்டு போன மாதிரி அந்த லேடியும் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடிக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு இடத்துல கருப்பா ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த உருவத்துக்கிட்ட நெருங்கின சமயத்துல திடீர்னு அது மறைஞ்சு போயிருக்கு. கண்ணு முன்னாடியே கீழே விழுந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி கீழே விழுந்த சமயத்துல அது அப்படியே மறைஞ்சும் போயிருந்திருக்கு. அதை பார்த்து அவங்க பயந்து அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஓக்கியா ராசாய் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சேனல்ல ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ரோட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு சைக்கோவியம் பார்த்துருக்காங்க. சட்டை போட்டிருக்காங்க. कौन है? हाँ? वही तो नहीं है। वही है? नहीं। सब अच्छा है। वही है नहीं? वही है। हाथ में क्या है इसका? மேக்கப் மாதிரி இருக்கு. மூஞ்சி பூரா क्या है? हाँ? बच्चा पीछे निकलो हाथ में बच्चा भाई पीछे निकलो बस. ये उंगलियां देख रहे हो उसके उंगलियां से कर ये कैसा तो हाँ ओए எல்லாமே நன்னு படத்துல வர்ற பேய் மாதிரியே இருக்கு. मोड़ दो गाड़ी को. मोड़ दो छोड़ो इसको. अल्लाह अकबर. ओ माय गॉड ओए अल्लाह अकबर ओए अल्लाह अकबर ओए निकल क्या माय गॉड. ஏய் ये நல்லா இருக்கு. हाँ यार ये कैसा इस पास का बहुत नहीं है. சார்ஜ் வரலையா? காரில் போயிட்டு இருந்தவங்க அந்த சைக்கோவை பார்த்த உடனே அவங்க வேகமாக அங்கேருந்து காரை திருப்பிட்டு வந்துருந்துருக்காங்க. அப்படி காரை திருப்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்து அவங்க அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த சைக்கோவை கார்கிட்ட பார்த்துருக்காங்க. ஆரம்பிச்சிருச்சு. சரி ஆஃப் ஆயிருமா? டக்குன்னு முடிச்சிடும். चले दोबारा उस तरफ चलो. ओए मत बोलो. ओ माय गॉड यार ओए इस तरफ आ रहा. भागो नहीं भाई मैं इस तरफ आ रहा हूं. नहीं भागो नहीं. மேக்கப் தானே பேச மட்டும் கரெக்டாக காட்ட மாட்டேன். नहीं बाबा इस கரெக்டாக காட்டிட்டேன். चलो गायब हो गया. அந்த சைக்கோவை பார்த்த உடனே ஓடி போயிட்டு திரும்பவும் கார்கிட்ட வந்திருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த சைக்கோ இல்லை. அதுக்கப்புறமா மற்ற இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த சைக்கோ தென்பட்டு இருந்திருக்கு. மேக்கப் மாதிரி தானே இருக்கு.
बोला था ना अभी கையெல்லாம் நல்லா கிளீனா வச்சிருக்கு பேய். गाड़ी की लॉक नहीं था यार नहीं उसका दरवाजा लॉक था ना यार தலைவர் தான் ஞாபகம் வருது. नहीं यार गाड़ी मुश्किल लॉक हो गाड़ी की लॉक Action नहीं था madam. यार சரி போங்கப்பா, உங்க ஆளு தானே அது. इधर बैठा हुआ था हाँ நாம तरीका यार इस साइड पे रही यहाँ पे बैठा हुआ था इस कोने में तो देखे लगे देखो क्या ना ये बोले एक कुछ नहीं करेगा हम लोग ऐसे हाथ नहीं आया है हम लोग भी है ना क्या कर रही है इसका यार इसका अभी करेगा इसको करेगा கைஸ் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ठीक है ना चारा निकालना पड़ेगा हाँ आप उनको जुदा करेगा ठीक बहुत कुछ अपना के ये बगैर कैब से ये कुछ भी नहीं लगेगा इसको पता पड़ेगा नहीं बाबा इसका भी ये जो इधर ही तो बैठा हुआ था அநியாயத்துக்கு ஆக்டிங் பண்ணுறாங்கல்ல. इधर आओ ये किस चीज़ के निशान है ये आप लोगों को नहीं लगा इस वक्त ऐसा ये निशान इधर आओ हाँ ये निशान इसको इसी का ठीक है ये इसी का बिल्कुल எப்படி இருக்கும்? दिखाओ जरा இந்த வாட்டி அவங்களோட கார்லேயே அந்த சைக்கோ தென்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க காருக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த காருக்குள்ளே யாருமே இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்வின் பேரனார்மல்ன்ற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. வெர்ஜீனியா சிட்டியில் இருக்கிற ஓல்ட் டெரஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இவங்களோட டீம் போனாங்க. அந்த இடம் ஒரு ஆர்ட் கேலரியா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த இடத்த யார் வாங்குறாங்களோ அவங்க மர்மமான முறையில இறந்து போயிடுவாங்கன்னும் ஒரு மித் இருக்கு. அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ அந்த பில்டிங்ல ஒரு பேஸ்மெண்ட் இருந்திருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த இடத்துல பல பிணங்கள் இருந்திருக்கு. அந்த பிணங்கள் எல்லாமே நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட பாடியை யாருனாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போவும் அந்த பாடிகள் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்த பேப்பர்ஸோட ரிப்போர்ட் படி 1863 இந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பில்டிங் ஒரு 12 வருஷம் கழிச்சு ரேபிட் ஃபயர் ஏற்பட்டு ரொம்பவே நாசமாயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல ஏகப்பட்ட ஆர்ட் ஒர்க் அழிஞ்சு போயிருந்திருக்கு. ஆனா அங்க இருந்த பேஸ்மெண்ட்டுக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்கை பல ஓனர்ஸ் வாங்கி கைமாறி இருந்திருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல பல அமானுஷங்கள் நடக்க தான் செய்யுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான கரெக்டான காரணம் என்னன்றது தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ட்வின் பேரனார்மல் டீம் அந்த இடத்துக்கு போனாங்க. அப்படி அவங்க போனப்போ இந்த அமானுஷமான நிகழ்வு நடந்துச்சு. Someone's knocking on this door. Did you just hear that? Someone was knocking on that door right there. Just got so intense. What happened? Why? I was literally standing there staring at the wall. I heard what? I hear that creaking. I hear the stairs creaking. And I swear to God, it was Is that you? The man that everyone says is up here? Who whispered to me? I heard you right here, right down here. Something just got thrown. Dude, it was literally, it sounded like, what are you doing? Like, shit. அது நம்ம ஊரில் எலுமிச்சம் வந்துருச்சு மாதிரி வச்சிருக்காங்க. All that I heard. We've heard so many stories about you. We want to see you. ஓ அப்போ சாய் மேஸ்னு சொன்னது பேயா? No, we're not gonna. You be careful leaning up against that railing. I'm gonna try something. I'm gonna go sit right there on that fifth step. I want to see if like I feel different. Want me to feel? You can. I'm gonna sit right here on this fifth step.
The step that everyone says அது they start to ஏன் feel லைட் weird ஆஃப் on. பண்ணிட்டு கிராஸ் ஆகுது. The step that everyone says they start to feel weird on. அந்த இடத்துல ஒரு சில அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம படிக்கட்டுக்கிட்ட ஒரு ஷேக் ஏற்பட ஆரம்பிச்சிருந்திருக்கு. அவங்க ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிருந்த கேமராவில் ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பின்னாடி இருந்த ரூமு கிட்டையும் ஒரு உருவம் கிராஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாஷா டேஷ் அப்படிங்கிற டிக்டாக் பக்கத்துல இருந்து எடுக்கப்பட்டது. டாஷாவும் அவங்களோட ஃபேமிலியும் சிட்டியில் வாழ்ந்துருக்காங்க. அவங்க சிட்டியில் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு குடியேறியிருக்காங்க. அவங்க எப்போ அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு மாறினாங்களோ அப்பத்துல இருந்தே அந்த வீட்டில் பிரச்சனைகள் வரதான் செஞ்சுட்டு இருந்திருக்கு. அதை டாஷா வீடியோவை எடுத்து அவங்களோட டிக்டாக் பக்கத்துலேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. See, and you think I'm crazy. The first time I'm here by myself, there's a picture on the floor, and it just. Okay, every single morning, these are on the floor. Every single morning. So I'm gonna look on my computer and see if I catch anything tonight. Maybe it's just rodents, but we're gonna find out. Look at them, destroying the living room over one toy. Silly. பார்த்தமே அதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த டோர் தானாக அடிக்கும்போது அந்த டோரு கிட்ட ஒரு சின்ன குழந்தையோட உருவம் தென்பட்டிருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு குழந்தையோட ஆன்மா தெரியலான்ட்டு அவங்க யூகிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் யாரோ நடந்து போன மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு மற்ற ரூம்களில் இருந்த லைட்ஸ் தானாக ஆன் ஆயிருக்கு. அவங்களோட ரூஃப் டாப்பில் யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க கிச்சனில் வைக்கப்பட்ட புக்ஸ் தானா கீழே கிடக்கிறதையும் பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேமராவை செட் பண்ணி பார்க்கும்போது அந்த புக் தானா கீழே விழுந்திருக்கு. அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்கள் திடீர்னு எதையோ பார்த்து விளையாண்ட மாதிரி இருந்திருக்கு. இதில் நான் ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும். அதை நீங்கள் பார்த்தீங்களா? கருப்பாக ஒரு உருவம் காத்தோட காத்தா கரைஞ்சி போன மாதிரி வீடியோவில் ரெக்கார்டாக இருந்திருக்கு. இன்னொரு நாள் ராத்திரி சமயத்தில் ஏதோ ஒன்று டோர்பெல் கேமராவில் கருப்பாக தென்பட்டிருந்திருக்கு. அது அப்படியே நடந்து போய் மறைஞ்சும் போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க ஒரு பேரநார்மல் டீமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கால் பண்ணி வர சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களும் வந்து வீட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மர்மமான நிகழ்வு நடந்துச்சு. Well, that is where my dog is scared. So. You wanted us to come wrong. Let's say hi. What the heck? Is that you? அவங்க நீக்ரோ பேனிக் செஷனை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஹாலுக்கு வர சொல்லியிருந்திருக்கு. அவங்களும் அந்த ஹாலுக்கு போனப்போ அங்கே இருந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தானாக கீழே விழுந்திருக்கு.
அதை பார்த்து அவங்க பேய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சு. So you think it will calm down when we're done, or? If you can find peaceful one. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே வெள்ளையாக ஒரு உருவம் அந்த செவருக்கிட்ட தென்பட்டு இருந்திருக்கு. அது அப்படியே நடந்து போய் மறைஞ்சும் போயிருந்திருக்கு. சொல்லுடா, அவ்வளோதானா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெளியே கட்டிக்காமல் தான் இருந்தேன். இருந்தாலும் என்னென்னா, இந்த ஹாண்டிங் வீடியோஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய பேயெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் கூட நிறைய வீடியோஸ் நிறைய சேனல்லாம் பார்த்துருக்கேன். பட் அது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம பேய் படம் தேட்டரில் போய் பார்த்தா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை அவங்க யூடியூப்லேயே நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு த்ரில்லிங்காக நம்ம பார்க்குறோம். அது உண்மையாகவே பொய்யான ஆராய்ச்சி பண்ண வேணாம் அப்படின்ட்டு தோணுது. ஆனால் இப்போ இதில் வந்து அந்த சைக்கோ, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்த சைக்கோ, அது வந்து எனக்கு செட்டப் மாதிரி தான் தோணுது. என்னமோ தெரியல. ஏன்னா அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. கார் கண்ணாடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. முகத்துக்கு மட்டும் அந்த நன் படத்தில் வர்ற மாதிரி மேக்கப் போட்டிருந்தாங்க. நம்ம இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, நக்கலைட்ஸில் பேய் பரிதாபங்களா பேய் பாவங்களா சம்திங் ஏதோ ஒரு எபிசோடு வரும். அதில் நன் பேய் போட்டு வேஷம் போட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. எனக்கு இந்த மாதிரி திகிலான வீடியோஸ் நான் இன்னும் கொஞ்சம் வர ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நிறையா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் அதெல்லாம் பண்ணணுன்றதை யோசிக்கணும். இதில் அப்படியே இந்த நம்ம கிரே wolf, சிம்பிளி சரத் இந்த மாதிரி சேனலில் போடுற வீடியோஸ் அதையும் நான் ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கும் பர்சனலி ஆர்வமாக இருக்குது. அந்த த்ரில்லிங்காகவே பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் நான் ரியாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் அதில் சொன்னீங்கன்னா நான் அதில் கூட ட்ரை பண்ணுறேன். அந்த என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு சப்போர்ட் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு பேசிக்கு சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன் நான். என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் என்னை அடுத்தடுத்து போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். பாய்.